போராட்டங்களின் போது பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவதையும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதையும் தடுக்க எத்தகைய நடவடிக்கைகள் தேவை என பொதுமக்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு நியூஸ் 7 தமிழுக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா ஆகணுங்க. 10 ஆண்டு கம்மி கொடுக்க அதிகமாக வேணுமானா கொடுக்கலாம். ஏன்னா பொது சொத்தை சேதாரப்படுத்துகிறாங்க. அவங்க அரசியல்வாதிகள் சேதம் பண்ணால் அது என்ன சேதம் பண்ணால் அதுக்கு டபுள் மடங்காக அவங்ககிட்ட வசூல் பண்ணணும். அது எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப மன அலைச்சலும் சேதாரம் ஆகுது. இப்போ ஒரு பஸ்க்கு நடிகை உடைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு திரும்ப வாங்கி தர சொல்லணும். சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை அவங்க ஏற்றுக்கணும். அந்த மாதிரி கடுமை சட்டம் தண்டனையை கடுமையாக்குனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது. ஏன் அதை கொண்டு வராமன்னா அவங்களுக்கே பாதிப்பு வந்துச்சுன்னா அரசியல்வாதிகள் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஓட்டையை வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான சட்டத்தை கொண்டாடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் கொண்டு வரணுங்க. நல்லா படித்தவங்களாம் ஆட்சிக்கு வந்தால் தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது பண்ணுறது